ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 36 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போன எபிசோடு கடைசியில அந்த சைனீஸ் மண்டையன் கையில் அந்த மான்ஸ்டரோட ஆத்மா மேல கொண்டு போயிட்டு அந்த பெரிய டீமனை ஏதோ பண்ணணும்னு போவான். இந்த பக்கம் லீடரும் அந்த சமோசாவும் சண்டை போட ஆரம்பிக்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல சமோசாவும் லீடர் சண்டை போடும்போது அந்த சமோசா நம்ம லீடரை பார்த்துட்டு, டேய் இதுக்கு முன்னாடி நீ நானு அப்புறம் அந்த சேவியர் இவங்கெல்லாம் சண்டை போடும்போது ஒரு பெரிய டீமன் கூட சண்டை போட்டோமே, சேவியர் இருந்தனால நம்ம அதை தோக்கடிச்சோம். அதை பார்க்கும்போது அது எனக்கு கீழே இருந்தா எப்படி இருக்கும், அதை நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன்டா, அதை கொல்லல. அது இருந்துச்சு அப்படின்னா சேவியர் செத்து போயிடுவான். அடுத்த சேவியர் நான் தான், அது கடவுளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன்ரா, அதுதான் அந்த ஜெயில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமோசா சொல்ல அதை கேட்டு லீடர் செம கடுப்பாயிருவாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த சைனீஸ்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆவி எல்லாத்தையுமே அப்படியே அனுப்பிவிட அந்த டீமன் அந்த ஆத்ம சக்தி எல்லாத்தையுமே உள்ள இழுத்துக்க அது அப்படியே உயிரோட வருமாருங்க. இந்த டீமனோட பேரு எக்ஸா. இது வந்து நின்னோனே அந்த சைனீஸ்காரன், இங்க பாரு நான் தான் உன்னை எழுப்பிவிட்டேன், உன்னோட லீடரு சமோசா தான், அவரோட கண்ட்ரோல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த டீமனும், அப்படியா வேற வழி இல்ல, நீங்க சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைனீஸ்காரன், அவங்க தான் உன்னோட எதிரி, அவங்கள போய் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காமிச்சு விட அந்த டீமன் நம்ம ஹீரோ பார்த்து கொல்றதுக்காக வரும் பாருங்க. என்னோட பவர் இன்னும் ஃபுல்லா வரல, ஆனா இந்த பவர் உங்களை என்ன செய்யுதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கொல்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த டீமனை பார்த்துட்டு, இது எப்படி கொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை, ஏதாச்சும் பிளான் பண்ணணும், கொஞ்சம் டைம் வேணுமே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அழிச்சு, நீ டைம் எடுத்துக்கோ நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சமோசாவும் நம்ம லீடர் சண்டை போட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த சமோசா அந்த டீமனை நான் உயிரோட கொண்டு வந்து எனக்கு கீழே வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு நம்ம லீடர் அங்க இருந்து ஓடிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த சமோசா, என்ன சொன்ன உடனே இங்க இருந்து ஓடிட்டான், என்னோட ஸ்வாட்ல ஒரு குத்து வேற வாங்கிட்டான், எப்படி உயிரோட இருக்க போறா தெரியல அப்படி சொல்லிட்டு சமோசா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அலிசா அவளோட மேஜிக் ஸ்வாட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அடிக்க அது எல்லாத்தையுமே ஈஸியா டாச் பண்ணிட்டு அதோட மேஜிக் சங்கிலியை வச்சு இங்க அலிசி அது கட்டி போட்டுரும். அப்ப நம்ம டூத்ரஸ் உள்ள வந்துட்டு அதோட டிராகன் கர்ச்சனையில கத்த அதை பார்த்துட்டு, நீ யாரா குட்டி பையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டூத்ரஸ் வாயில இருந்து இன்னொரு ஆசிட் மாதிரி ஏதோ ஒன்று கக்குவான். அது மட்டும் இல்லாம அது மேல ஏறி அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கும்போது அது கடுப்பாயிட்டு, நீ என்ன பூச்சி மாதிரி மேல ஊந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூத்ரஸை பிடிக்க டூத்ரஸ் ஐயோ முடிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் பாருங்க. பார்த்தா குறுக்க நம்ம அலிஸ் வந்து கையிலே பிளட்டாலான ஒரு வெப்பனை உருவாக்கி அதை அடிச்சு நம்ம டூத்ரஸை காப்பாத்த இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டீமனை அடிக்கிறதுக்காக புதுசா ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்க மேஜிக் பவர் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பத்தாவதுக்கு மந்திர புத்தகத்துல இருந்து புதுசா மேஜிக் எல்லாத்தையுமே எடுத்து எல்லா ஸ்கில்லையும் வச்சு புதுசா ஒரு வெப்பனை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இப்ப இங்க இருக்க டீமன் இங்க இருக்க வேண்டிய டீமனே இல்ல, இது அப்பர் ஃப்ளோர்ல இருக்க வேண்டிய டீமன், இது எப்படி இங்க வந்துச்சு, இதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சே, இது இங்க ஜெயிச்சுது அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு சுப்பீரியர் பவர் செத்து போயிடும், இப்ப நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உருவாக்கிட்டே இருக்கும்போது இங்க நம்ம அலிஸுக்கும் என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம டூத்லெஸ் அவனோட ஃபயரை விடுவான் பாருங்க வாயை பொழந்து. அதை பார்த்துட்டு அந்த டீமன் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துறன்னு சொல்லிட்டு நம்ம டூத்லெஸ் அடிச்சு பறக்க விட்டுருவான். நம்ம டூத்லெஸை காப்பாத்துறதை நம்ம அழிச்சு தாங்க. இந்த பக்கம் அந்த சைனீஸ் மண்டையன் கையில அந்த லைட்டை வச்சுட்டு அந்த டீமனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டீமனு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இப்ப என் பவர் ஃபுல்லா கூட இல்ல, சரி நீ என்ன பண்ணுவியோ பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூடி அந்த அலிஸ் கூடி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம தெரசா காட்டுறாங்க. நம்ம தெரசா இன்னும் அந்த ஈவில் தெரசா கூட சண்டை போட்டு தாங்க இருக்காங்க, ஆனா தோத்து போறாங்க. அந்த ஈவில் தெரசாவும், ஏன் நீ இப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்க, பேசாம போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு தெரசாவும், நான் என் வேலையை பார்ப்பேன், அது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், உன் கண்ட்ரோல்ல இருக்காது, இது என்னோட முடிவு, நான் உன்னை தோக்கடிச்சா ஆவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம தெரசா உறுதியா இருக்க. இந்த பக்கம் நம்ம அலிஸும் ரெடியா இருப்பாங்க. பார்த்தா அந்த டீமன் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு பாருங்க. சும்மா மல்டிபிள் பஞ்ச், அந்த பஞ்சை போட்டு வேகமா குத்திக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து பீம் வேகமா வருமா, அதை தடுத்து நிப்பாட்டணும், வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு குறுக்க அந்த பேரியர் பிளட் பேரியர் மாதிரி உருவாக்கி தடுக்கலான்னு பார்த்தா அது பண்ண அட்டாக்ல மலையிலேயே ஓட்ட விழுந்துரும், அவ்வளோ பெரிய ஓட்ட விழுந்துரும். அதை பார்த்துட்டு அந்த சைனீஸ் பண்டையன், என்னடா அது இவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டுருச்சு, இது சக்தி வாய்ந்த மலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம அலிஸுக்கு என்னாச்சுடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ குறுக்க புந்து காப்பாத்திட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பவர் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துருந்தான் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி புதுசா ஒரு வெப்பன் காலில் மட்டும் மாற்ற மாதிரி புதுசா ஒரு வெப்பனை உருவாக்கிட்டு செம்ம ஸ்பீடா ஓடி போய் நம்ம அலிஸை காப்பாத்திட்டான். இதோட பவர் வச்சு நம்ம ஹீரோ 1000 மடங்கு வேகமா ஓட முடியுங்க. இந்த பக்கம் அந்த டீமன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைனீஸ் மண்டையை வச்சிருந்த லைட்டு கீழே வச்சுட்டான் போல இருக்கு. அந்த லைட்டை எடுத்துட்டு, டேய் நீ இதை வச்சுதான் என்ன கண்ட்ரோல் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு, ஆமா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, பவரும் கம்மியா இருக்கு, ஓட்ட இருக்க பவரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் மண்டையனோட பவர் அப்படி இழுக்கும் பாருங்க. ஆவி அப்படி வெளியே போய் ஒரு மாதிரி கிளவ மாதிரி ஆயிடுவான்.
இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த சைனீஸ் மண்டையனோட பவர் பத்தல உன் பவரையும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும் பாருங்க. நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா அது மேல ஓடி போவான். சும்மா கண்ணுக்கே தெரியாம ரொம்ப வேகமா ஓடி போய் அந்த மான்ஸ்டரை பறந்து அடிமா பாருங்க. அதை தவடாலாம் சும்மா பேந்துக்கும். அதுவே என்னடா கண்ணுக்கு தெரியாம சண்டை போடுறியா, நின்று சண்டை போடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நான் அவங்க கூட சண்டை போடணும் அவ்வளவுதான், கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உன்னை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இது டூத்லெஸ்ஸே அடிச்சு பறக்க விட்டுருச்சு, இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டேன் அவ்வளவுதான், இது என்ன போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சைனீஸ் பண்ணி செத்து போயிருப்பான்ல, அதை பார்த்துட்டு அந்த கோகா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஜீகாவும் அங்கதான் நின்று இருப்பா. அப்பன்னு பார்த்து அங்க இருந்து கைதிகள்லாம் வந்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா கைதிகள்லாம் இங்க வராங்க, இங்க எதுக்குடா வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த டீமன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கைதிகள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வாங்கடா வாங்கறதுக்குனே வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகளோட ஆத்மா அப்படி உறிஞ்சி எடுத்துட்டு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ இது இப்படியே விட்டா வேலைக்காகாதே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது பட்டார்னு அந்த இடத்த உடச்சிட்டு ஒரு கத்தி, பெரிய கத்தி, டைட்டனோட கத்தி மாதிரி இருக்கு, அது வந்து நிக்க யாரா அதை தூக்கிட்டு வந்தா அப்படின்னு பார்த்தா அட நம்ம எலும்பு குட்டியா அவன் வருவான் பாருங்க. கேப்டன் வந்துட்டேன் கேப்டன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன், இனிமே எங்க ஆத்தத்தை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலும்பு குட்டியா அவ்வளோ பெரிய ஸ்வாடை அப்படி தூக்கிட்டு ஓடி வருவான் பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரா டீமனு பத்தாவதுக்கு சின்ன சின்ன மான்ஸ்டரை சம்மன் பண்ணி அந்த கைதி எல்லாத்தையுமே பிடிச்சி இதுகிட்ட கொண்டு வர சொல்லியிருப்பான். அதுங்கெல்லாம் வர இந்த எலும்பு குட்டியான கூட இருக்க 2 பேரும் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கையில் அந்த டீமன் பிளட் பவரை யூஸ் பண்ணி அதை குத்தலான்னு வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமனு உங்ககிட்ட இந்த பவர்லாம் இருக்கா, ஆனா இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டு அந்த சேவியர் என்கிட்ட சொன்னான்டா உன் பவர் கொஞ்சம் வீக்கா இருக்குது அதனால நீ சாக போறேன்னு, அதே தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன், உன் பவர் வீக்கா இருக்கு நீ சாக போறடா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம தெரசா இருக்காங்க பாருங்க, சண்டை போட்டு இருந்தாங்களே அந்த ஈவில் தெரசா நல்ல தெரசாவை கொல்ல பாக்குறா. அதை பார்த்துட்டு உள்ள வந்து அந்த ஹல்க் சிஸ்டர் எல்லாம் தடுக்க பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. இங்க பார்த்தா அந்த டீமனை யாரோ வந்து அல்லையிலேயே மிதிக்கிறாங்க. யாரா வந்து மிதிச்சது அப்படின்னு பார்த்தா நம்ம லீடர் தான். லீடர் இங்க வந்து நின்னோன்னு நம்ம ஹீரோ வாங்கயா ஏன்யா இவ்வளோ லேட்டா வரீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லீடரும் அதான் வந்துட்டேன்ல இனிமே ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னோன்னே அந்த டீமன் இந்த லீடரை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்க கூட சேவி இருக்கும் போதே எனக்கு கஷ்டப்பட்டு தான் தோக்கடிச்சிங்க, இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு லீடரு சேவியரோட ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குடா, நான் கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் நிக்க லீடரை சமோசா குத்திருப்பான் பாத்தீங்களா, அந்த குத்துன இடத்துல இருந்து ரத்தம் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ சொல்லுவான் அந்த லீடரை பார்த்துட்டு நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னல நீங்க 12 டெக்னிக் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 13வது டெக்னிக்கை நான் உங்களுக்கு கத்து கொடுப்பேன்னு சொன்னல, அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இந்த லீடரு அப்படியா அதை இப்பவே நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாரு பாருங்க. அவரோட 12வது டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அந்த டீமனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. கடைசியில பண்ணுவாங்க பாருங்க அந்த லீடரு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ண போறோம், அதுக்கு நீ உன்னோட ஹெல்ப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் கையை ஒன்னா சேர்ப்பாங்க பாருங்க. அப்படி ஒரு தட்ட அதுல இருந்து பவர் சும்மா பயங்கரமா வரும் பாருங்க. அந்த பவர் அந்த டீமனை கொன்னுரும். இவ்வளவு பவர்ஃபுல்லான டீமனை எப்படி கொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ஈஸியா கொண்டுட்டாங்க அந்த டீமனை. அந்த டீமனோட கதையை முடிக்க நம்ம ஹீரோவும் அவ்வளவுதானா இது ஓவரா பில்டப் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தெரசா இருக்காங்க பாத்தீங்களா, நல்ல தெரசா கூட ஈவில் தெரசா கொல்ற மாதிரி போனாங்களே, அந்த ஈவில் தெரசா நம்ம நல்ல தெரசா பார்த்துட்டு சரி பொழைச்சு போ, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை கொல்றது எனக்கு விருப்பம் இல்லதான், இப்போ என்ன பண்ணு நீயே உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ, ஆனா என்னை கூப்பிட்ட அவ்வளவுதான் செம காண்டாயிருவேன், நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ போ உன் பேச்சுக்கா அப்படி சொல்லிட்டு கொல்ல போச்சு. இப்பன்னு பார்த்தா அப்படியே அடங்கிருச்சு அந்த ஈவில் தெரசா. உடனே நம்ம நல்ல தெரசா வெளியே வருவாங்க பாருங்க. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது அந்த பக்கம் ஹல்க் சிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, சூம்பி போய் ப்ரூஸ் பண்ணர் மாதிரி ஆயிருவாங்க. அதை பார்த்துட்டு தெரசாக்கு சமசாக் ஆயிரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ்குள்ள இருந்து ஆத்மா மாதிரி வெளியே வந்து அந்த டீமனுக்கு பவர் கொடுத்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆத்மா பவர் அப்படியே நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஐயோ இது என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட்டுனா இதுக்கு முன்னாடி அந்த காப்ளின் இருந்தாரு பாத்தீங்களா, ஒரு கடவுள் சிலை கிட்ட போய் பேசிட்டு இருந்தாருல, அந்த கடவுளோட சிலை இப்ப நேரம் வந்துருச்சு, வெளி உலகத்தை அட்டாக் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு அது பேய் மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அந்த காப்ளினும் ஆமா நீங்க சொல்றதான் கரெக்ட், நான் உங்க கூட எப்போதுமே இருப்பேன், உங்களுக்கு ஒரு சேவகனா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னே தெரியலையே. அந்த கடவுள் சிலை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லது மாதிரி இருக்கு, பேச ஆரம்பிச்சா ரொம்ப பேய் மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் அந்த சமோசா இருக்கான் பாருங்க, அவன் இதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு தான் சொந்தம், நான் தாண்டா உங்க லீடரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜுன்னு அங்க ஸ்வாட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பழங்காலத்து ஸ்வாட் டெக்னிக் இருக்கிற அந்த பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் நம்ம ஜுன்னுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னு நான் இங்க இருந்து கிளம்புறேன், முக்கியமான வேலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ட்ரைனிங் கொடுத்துருந்த அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஜுன்னை கட்டி பிடிச்சிட்டு இல்ல போகாத எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஜுன்னும் என்னங்க நீங்க வேற வெளியே எனக்கு
நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஜுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு சிஸ்டத்துல இருந்து ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோ தான் எல்லாத்துக்குமே மெசேஜ் அனுப்பியிருக்கான், இது ஒரு எமர்ஜென்சி, உடனே எல்லாருமே ஒண்ணு கொடுங்கடா அப்படின்னு சொல்ல. அதை பார்த்துட்டு ஜுன்னு அப்படியா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கு, நான் வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போக கட் பண்ணா இந்த பக்கம் கொரியா ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். அதை கேட்டு அவர் சேர்மன் என்ன சொல்றீங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமா, இந்த டவர்ல இருந்து பயங்கரமான ஒரு பீஸ்ட் வெளியே வந்து எல்லா மனுஷங்களையும் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு சேர்மன் என்னங்க சொல்றீங்க, இப்பதான் முக்கியம் உணங்கி 15வது ஃப்ளோருக்கு போயிருக்காங்க, 50வது ஃப்ளோர்ல இருந்து மான்ஸ்டர்லாம் வந்தா தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸையும் ஒண்ணு கூடணும், உலகத்தில் இருக்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு சேர்மன் ஏங்க நீங்க சொல்றீங்க சரி, அதை எப்படி உண்மை நம்புறது, மத்தவங்களாம் நம்பணும்ல, நான் நம்புறேன், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை சொல்லுவாரு. அது என்ன ஐடியானா, இதுக்கு முன்னாடி மெடுசா கூட சண்டை போடும் போது சாம்ராய் கில்ல சேர்ந்த யமமோட்டா மட்டும் ஒருத்தன் உயிரோட இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு எதிர்காலத்தை பாக்குற அந்த சக்தி இருக்கும்ல, அவனை நம்ம ஹீரோ அப்பர் சண்டையா மாத்திருப்பாரு. அவனுக்கு நம்ம ஹீரோ ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு, அதாவது ஆன்லைன்ல ஜோசியம் சொல்ற மாதிரி எதிர்காலத்தை கணக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணுடா அப்படின்னு சொல்ல. அவனை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த வேலையை கொடுப்பாரு, அதாவது அந்த டவர்ல இருந்து பயங்கரமான பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண போது எல்லாருமே ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்லுவானா. அதை கிட்ட எல்லாருமே நம்பி ஒன்னா வந்துருவாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் எல்லாருமே ஒண்ணு கூட நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கும்போது ஜுன்னு அங்க வந்துட்டு டேய் இதுவும் பொய் கிடையாது, நீ பொய் சொல்லி ஏதாச்சும் ஏமாத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஜுன்னு கிட்ட டேய் நான் பொய்யெல்லாம் சொல்லல, இந்த அந்த ஃபைல புடி, இதுல டவர்ல இருந்து எந்தெந்த மாஸ்டர் வரப்போகுதுன்ற எல்லா டீட்டெயில் இருக்கு, நான் இங்க இருந்து கொஞ்சம் வெளியே போகணும், அது வரைக்கும் நீ தாண்டா பாத்துக்கணும், பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்ப தெரசா அங்க வந்து நிக்க நம்ம ஜுன்னு தெரசா கிட்ட என்ன உனக்கும் ஜின்னுக்கும் ஏதோ சண்டையா, நீ அவன் போனதுக்கு அப்புறம் கரெக்டா வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எங்க போவான் அப்படின்னு பார்த்தா லைப்ரரியில இருப்பாரு பாத்தீங்களா அந்த தாத்தா. அந்த தாத்தா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இந்தா இதுதான் அந்த எக்ஸான்ற டீமனை கொன்னதுக்கு அப்புறம் அதுகிட்ட இருந்து கிடைச்ச பொருட்கள், இதை வச்சுட்டு இந்த காப்ளின் மாதிரி இன்னொரு ஒரு மேனேஜர் மாதிரி பெரிய இடத்துல இருப்பாங்கல்ல அவங்கள நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல. அதுகிட்ட இந்த தாத்தா இந்த பொருள் உனக்கு கிடைச்சிருக்கா, சரி சரி நான் அவனை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சா அங்க காப்ளின் மாதிரி ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு மேனேஜர் பொறுப்புல இருக்கிற ஒரு பீஸ்ட், அதோட பேரு வெண்டியா. அங்க நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் இருக்கான் பாத்தீங்களா ஜுன்னு, அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு ஐயோ நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம தெரசா பரவாயில்ல நம்மளால தாக்கு பிடிக்க முடியும், ஜின்னு சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த வெண்டியா நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது என்ன சொன்னியா, உனக்கு காது கேட்காதா, நான் தெளிவாதான் சொன்னேன் அப்படின்னு கத்த. அதை கேட்டு வெண்டியா டே என்ன என்ன கிண்டல் பண்றியா, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, சிஸ்டர் வந்து டக்குன்னு ஓபன் பண்ணி இதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆன்ம சக்தி வந்தது பாத்தீங்களா, மான்ஸ்டரோட ஆன்ம சக்தி, அதை காட்டிட்டு இங்க பாரு இந்த ஆன்ம சக்திலாம் அங்க இருக்க கூடாது இல்ல, அங்க இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு, நீங்க இதை பாத்துக்காதனாலதான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இந்த வெண்டியா அப்படின்னா அந்த காப்ளின் தான் அந்த வேலையை பார்த்து விட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் நீங்க ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லைன்னா அந்த டவரே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த வெண்டியா சரி சரி ஹெல்ப் பண்றேன், ஆனா டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியாது, அப்படி இன்டைரக்டா சுத்தி வளைச்சு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த வெண்டியா சொல்ல. அதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.